வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்தால் அது உங்களுக்கான வீடியோ தான். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்பாட் அறிவிப்பு தான் வெளியாகி உள்ளது. அந்த அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மத்திய அரசு வழங்கிட்டு வருகிற திட்டத்தில் மிகவும் முக்கியமான திட்டம் பார்த்திங்கன்னா பிஎம் கிசான் திட்டத்தின். இந்த திட்டத்தின் மூலம் பார்த்திங்கன்னா பல கோடி விவசாயிகள் இதில் பயன்பெற்றுட்டு வராங்க. இந்த திட்டத்தின் மூலம் பார்த்திங்கன்னு சொன்னால் விவசாயிகளிடையே ஒரு பெரும் வரவேற்பை பெற்ற இந்த பிஎம் கிசான் திட்டம் அது பார்த்திங்கன்னா இப்போது ஆண்டுக்கு பார்த்திங்கன்னா 6000 ரூபா 3 தவணையாட்டு 2000 விதை வைத்து 6000 ரூபா வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருடத்திற்கு 6000 ரூபாய் தொகையை 12000 ரூபாயாக கூட்டி வழங்கப்படும் சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு வெளியாகி உள்ளது. ஸோ இந்த எதிர்பார்ப்பு உண்மைத்தன்மையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இனிப்போ பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது அதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயிகளிடையே ஒரு கூட்டம் நடத்தி அவங்கள்ட்ட கருத்து கேட்பு நடைபெற்று வருகிறது. இந்த கருத்து கேட்பில் விவசாயிகள் என்ன கோரிக்கை வைத்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களுக்கு வருடத்திற்கு 6000 ரூபா இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே வழங்கப்பட்டு வருகிறது. இதை கூடுதலாட்டு 12000 ரூபாய்க்கு ஒரு தவணைக்கு 4000 வைத்து 3 தவணையாட்டு 12000 ரூபா கொடுக்குமாறு அவங்க கோரிக்கை வைத்துள்ள நம்முடைய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களிடையே. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அடுத்த வருடத்தில் இந்த மத்திய அரசு கொண்டு வர போகிற பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே ஒரு நல்ல ஒரு அப்டேட் வரப்போகுது. ஸோ யாரெல்லாம் இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே பயன்பெற்றுட்டு வருகிறீங்களோ இனி உங்களுக்கு இது கூடுதலாட்டு வழங்கப்படுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாட்டு வழங்கப்பட்ட விவசாயிகளிடையே ஒரு பெரும் மகிழ்ச்சியை தான் ஏற்படுத்தும். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி வெளியாக அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே நீங்கள் இப்போ பயன்பெற்றுட்டு வரீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இனி வருகிற 19வது தவணை தொகை உங்களுக்கு கிடைக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் இகேஒய்சி அப்டேட் பண்ணணும். பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே ஆன்லைன்லேயே நீங்கள் இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அதனால் இந்த வீடியோவில் இந்த பிஎம் கிசான் திட்டம் சம்மந்தமாட்டு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.